இன்னைக்கு முக்கியமான சேனலுக்கு நீங்க கண்டென்ட் ஆயிட்டீங்க. ஆமா, ஒரு சில பேர் ஃபங்க்ஷனை பாக்குறாங்களோ இல்லையோ, என்னோட ஃபேன்ஸ் எங்க இருந்து வர்றாங்க, எங்க வர்றாங்க, எத்தனை பேர் வர்றாங்க, இதைத்தான் நிறைய சேனல் நிறைய நோட் பண்றாங்க. முக்கியமான செய்தியில எனக்கு வந்துகிட்டே இருக்கு, அதெல்லாம் வச்சு இதைத்தான் நோட் பண்றாங்க. தம்பிகள் அவங்க எப்படிதான் சொல்லிட்டு இருக்கின்ற இருங்கடா. தேங்க்யூ தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா. என்னோட ஃபேன்ஸ் சொல்லிட்டு எனக்கு நல்வு இருக்கப்ப எங்கே இருந்து எல்லாரும் சென்னையில இருந்து வந்துட முடியாது, 4 ஊர்ல இருந்து வர முடியும். 4 ஊர்ல இருந்து வரவும் பாத யாத்திரை வர முடியாது. அவன் பஸ்லயோ பைக்லயோ காரில் வரதான் முடியும். பஸ்ல இருந்துலாம் வர்றாங்களா சூரிக்கு ஃபேன்ஸ் அப்படின்றாங்க. பின்ன மழையில இருந்து வரும் பஸ்ல வர எதுல வருவா? அதனால உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுக்கு என்னோட ரசிகர்கள் அதிகமாகிட்டே இருப்பாங்க நினைக்கிறேன். லவ் யூ தம்பிகளா, தேங்க்யூ. இப்படி ஒரு படத்துக்குள்ள நான் இருக்கிறேன். எவ்வளவோ மேடைகள் எவ்வளவோ பற்றி நடிச்சிருக்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான பாராட்டுகள் எல்லாமே நான் வாங்கியிருக்கேன், நான் நின்றிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கான பாராட்டுகள், இந்த படத்துக்கான மரியாதைகள், இந்த படத்தை பத்தி இங்க தலை சிறந்த இயக்குநர்கள் பேசுறப்ப இன்னைக்கு அவ்வளவு பெருமையா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஒவ்வொரு டைமும் இந்த படத்தை பத்தி பேசுறப்ப, இந்த சூரியன் சொல்றப்ப இது உண்மைக்கு நான் தானே அங்க உட்காந்துருக்கப்ப எனக்கே சிலுக்குது. இது எங்க இருந்து எவ்வளவு கத்துக்கிட்டுன்னு எனக்கு தெரியல, எவ்வளவு கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஆத்தாப்ப செஞ்ச புண்ணியம், இவ்வளவு பெரிய இயக்குநர்கள், இவ்வளவு பெரிய ரசிகர்கள், தயாரிப்பாளர்கள் என்னை கையப்பிடிச்சு கூட்டாந்து இன்னைக்கு என் அன்பு தம்பி தயாரிக்கிற இந்த கொட்டிக்கால வரைக்கும் என்னை கூட்டியாந்து விட்டுருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்துக்குள்ள வர காரணமா இருந்த சாமானிய அருண் உங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கூழாங்கல் படத்துக்கு அளவு கடந்த ஒரு ரசிகனா நான் இருந்தேன். ஆனா அப்பேற்பட்ட இயக்குனர் படத்துக்குள்ள திருப்பி இன்னொரு நடிகனா கொண்டு வந்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை அத்தனை பேரும் தலைசிறந்த இயக்குநர்கள் எல்லாமே அந்த தியேட்டர்ல போட்டு காட்டுறப்ப அவ்வளவு படத்திலே இருந்து எப்படி சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போறப்ப அந்த வீசாவுக்கு போறப்ப ஒரு வாரமா நான் தூங்கல, கொண்டுட்டாங்க என்னைய விட்டுங்க, நான் அந்த நாட்டுக்கே போகலான்ட்டு ஒருத்தம் பொண்ணு இங்க வரு இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு மட்டும் ஆன்னு சொல்லணும், இதுக்கு இல்லைன்னு சொல்லணும், மற்ற எதுவும் கேட்கவே மாட்டாங்க. திருப்பி உண்மைக்கு தோற்று பண்ண முடியாது, அதெல்லாம் இல்லை. இந்த கேள்வி கேட்பாங்க, இதுக்கு நீ எஸ்ன்னு சொல்லணும், இதுக்கு நீ நோன்னு சொல்லணும், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஃபங்க்ஷனுக்கு பையனு கேட்டா ஆமான்றாங்க, வருமா சம்பளம் பேமெண்ட்டுக்கு கேட்டா இல்லைன்னு சொல்லணும். இப்படி நிறைய விஷயம் சொல்லி மறந்துடுவாங்க. சொல்லி கொடுத்த அரை நேரத்துல இன்னொருத்தங்க மாற்றி விட்டு போயிருவா, இவன் சொன்ன மறந்துடுது. இந்த 5 நாள் 4 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்கல. காலையில எந்திரிச்சு கால் ஏறி உட்காந்து பழக்கத்தோட உச்சமாக இருந்து அதே அந்த ஒரு வாரம் பேசின 10 பேர் இங்கிருந்து ஒரு அரை நாட்டுக்குள்ள பேசுறாங்க, மாத்தி மாத்தி தலைவா விட்டுருங்க தலைவா, தோட்டம் மறந்துருச்சு, நான் போய் நின்று தலைவா என்னை தலை கேட்கட்டும்னு சொல்லியிருந்தேன்ல. அங்க ஒரு கண்ணாடி இருக்கும், கூட்டி போவாங்க, 3 அடிக்கு தள்ளி நிக்கணும், அந்த பக்கம் ஃபைனல்ஸ் இருப்பாங்க, நீங்க எங்க போறீங்க, எதுக்காக போறீங்க, எல்லாம் கேட்பாங்க. சொல்லி பழக்கத்தை உச்சமா போச்சு. அங்க போய் அப்படியே நின்று என்ன பேசுன்னு தெரியல. எனக்கு முன்னாடி ஒரு நல்ல பயங்கரமா பில்லியன்டான ஒரு அம்மா போய் நின்றுச்சு. அவங்க கேட்க அது பயங்கரமா ஒரு மாதிரி பதட்டமாயிருச்சு. நான் அப்பயே முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி போல பதறது நம்ம ஒரு செகண்ட்ல வெளில தூக்கிப்பட்டு போயிடாங்க நம்ம பயிரில் அப்படின்னு நினைச்சேன். 4 வார்த்தை கேட்டாங்க. அவங்க சொன்னமே கரெக்டா ஆமான்ட்டு, ஆமா ஆமா, எஸ் எஸ் எஸ், ஃபங்க்ஷனுக்கா எஸ், பேமெண்ட் நோ 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 நோ, எஸ் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டாங்க. கடவுளே அப்படின்னு அந்த பதட்டம் மாதிரி எனக்கு இத்தனை இயக்கம் அன்னைக்கு படம் பார்க்குறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்துச்சு. இவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்களே அப்படின்னு நினைச்சு அத்தனை பேரும் அன்னைக்கு அவ்வளவு சொன்னாங்க. பி.சி. சாம் சார்ல இருந்து அவ்வளவு பேர் அவ்வளவு சொன்னாங்க. இன்னைக்கு தலை சிறந்த இயக்குநர்கள் சினிமாவை இன்னைக்கும் சரி எடுத்து பார்த்தா முக்கியமான இயக்குநர்கள் இருக்கிற அத்தனை பேரும் இங்க இருக்காங்க. அவங்க மிகப்பெரிய ஆசிரியர்கள், ரைட்டர்கள், நல்ல பார்வையாளர்கள், நல்ல படைப்பாளிகள். அவங்க படம் பார்த்துட்டு இந்த படத்தை இவளுக்கு சொல்றப்ப தெரியல, இதை விட எனக்கு வேற என்ன வேணும்னு தெரியல. கண்டிப்பா எனக்குன்ற தாண்டி இந்த மக்கள் நீங்க கொண்டு போய் கண்டிப்பா அவங்க சொல்ற எல்லாமே உண்மை. ஏன்டா ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வர்றப்ப அந்த படத்தை பார்த்திருக்க மாட்டாங்க, ஆனா ஓரளவுக்கு அந்த இயக்குநர் படைப்பை வச்சு சொல்லுவோம். ஆனா இந்த படத்தை இன்னைக்கு பேசினவங்க அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு அவ்வளவு சொல்றாங்க. அதனால நான் இந்த படத்தை கொண்டு நல்ல விதமா சேர்த்து நம்புறேன். கண்டிப்பா இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். மிஸ்கின் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஃபுல்லா ட்ரெண்டிங் அதான் நினைக்கிறேன். அண்ணா அவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு, அது சொன்னது அத்தனையுமே உண்மை. அவர் இதை விட இன்னும் அதிகமாக அந்த படத்தை அன்னைக்கு பேசினாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க தம்பி வினோத், ரொம்ப நன்றிங்க தம்பி.
ஆமாம், தேனி பக்கம் பொள்ளாச்சி மதுரை இப்படி போயிட்டு இருந்த என்ன கொண்டு போய் இப்படி நாடு கடந்து பூரா அப்படி பெர்லின் எங்கெங்கேயோ கூட்டி போனீங்க தம்பி, எல்லா நாட்டும் கூட்டி போயிட்டு இருக்கீங்க. இன்னும் நாளெல்லாம் இந்த நாடை ஃபுல்லாக இந்த ஒரு படத்தை வச்சு நீங்கள் சுற்றிடுவீங்கன்னு நினைக்கிறேன். பெர்லின்ல போய் அவ்வளோ சந்தோஷமா இருக்கப்போ எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, எங்கடா இருக்குன்னு கேட்டாங்க. அம்மா பெர்லின்ல இருக்குமாண்டு. அது யாரு அப்படின்னாங்க. இல்லைம்மா பெர்லின்மா நாடு மாதிரி வெளிநாட்டில் இருக்குமா, இங்கே இருக்குமா, இந்த அவார்டுக்காக வந்திருக்குமா. சரி சரி பார்த்துருப்பு பஸ் வரப்ப பார்த்து கொடுக்கும்போது போகாத கவனமாகுது அப்படின்ட்டுச்சு. என்ன வேணுமான்னு கேட்டேன். கோடாது தையில இருந்தா வாங்கிட்டு வாடா, முட்டு வலிக்குதுடா அம்மாவுக்கு இருந்துச்சு. அவ்வளவுதான். அந்த தாய்க்கு அதான் தெரியும், அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. கேட்டோம்னா ஒரு டைம் எங்கேயும் என் வாங்கிட்டு வாங்கடா, அந்த டாய்ஸ் லைட் வாங்கிட்டு வாங்கடா, நைட்ல கலந்து போச்சு வீட்டில் அடிச்சு பார்க்க முடியல. இது ரெண்டும் கேட்கும். இன்னைக்கு அவ்வளவு பெருமை இருக்கு. தேங்க்யூ தம்பி. இப்படி படத்தை கொடுத்த என் அன்பு தம்பி சிவகார்த்திகேயன், உங்க கூட வந்து தோட்டா தெரு கோடி இன்னும் பல படங்களும் உங்க கூட நடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தையிலேருந்து நிறைய ரசிகர்கள் இருக்காண்ட கண்டிப்பா நான் அடிச்சு சொல்லுவேன். அதுல ஒரு 80% நான் உங்ககிட்ட இருந்து எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். அதான் உண்மை. உங்களுக்கு வந்து அந்த ரசிகர்கள் தான் எனக்கு அவ்வளவு பேர் எனக்கு இருக்காங்க. என் அன்பு தம்பி, அதுவும் நீங்க எடுத்த படத்துக்குள்ள நானே கதை நான் நினைக்கப்ப ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ தம்பி, லவ் யூ தம்பி. மிஸ்கின் அண்ணன் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நினைச்சதே பெருமை தம்பி. தேங்க்யூ. அண்ணாதானா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் தலை சிறந்த ஒரு அற்புதமான நடிகை. என்ன நீங்க நடிக்கிற பார்க்கவே முடியல. ஏன்னா அப்படியே இயல்பாவே இருக்கீங்க நீங்க ஃபுல்லா. அதே ஒரு டைலாக் கூட பேசாம நான் வினோத்திட்டா தான் கேட்டேன். நான் டைலாக் பேசணும் ஓகே, அப்பப்போ கூப்பிட்டு கேட்கிறேன். அவங்களே உங்களை கூப்பிட்டு உடம்பு கழித்தே இருக்காங்கன்னு. இல்லை நான் இந்த இடத்துல இந்த மூடுக்கு நான் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நான் என்ன ரியாக்ட் பண்ணும். அவர் அங்கிருந்து நடந்து வர்றப்ப என்னுடைய கவனம் நான் இங்க இருக்கணும், ஆனா என் கவனம் அவன் மேல இருக்கணுமா, இல்லை எங்க அம்மா வந்து ஒரு விஷயத்தை அவங்க கேட்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஒண்ணுக்கு சூப்பர். அதே அவ்வளவு இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும், அத்தனை பேர் மதுரை நடிகர்கள் அவ்வளவு பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தது என் அன்பு தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ தம்பி.